பெருமக்களே, சில விஷயங்களை நாம் பேசாமல், சில விஷயங்களை நாம் கேட்காமல், பேசியதையும் கேட்டதையும் அமல் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணத்தினால்தான் வருடா வருடம் எல்லா ஊர்களில் ரமலானை வரவேற்போம். நீ வரவேற்றுட்டே ரமலான் என்னைக்கு கண்ணியப்படுத்த போற? மேலான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பை நோற்று விடுங்கள். நோன்பு அவ்வளவு அவசியமானது, கடமையானது. நோன்பு அத்தியாவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில சில பொருள் அத்தியாவசியமா வச்சிருப்போம், தேவைக்கு வாங்கலாம். நோன்பு அப்படி கிடையாது, தேவைக்கு வைக்கலாம். இன்னைக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு நோன்பு? ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க, பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடியவங்க திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்கு நோன்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் முகது மலையில வேலை செய்யறாரு. அவர் பத்ருடைய யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய மாவீரர் அப்படின்னு அவங்க விளங்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. ஒரு ஃபேனுக்கு கீழே, ஒரு ஏசிக்கு கீழே, அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ள ஏதாவது ஒரு துறையில நம்ம வேலை இருக்கும். இந்த வேலைகள்ல நோன்பு வச்சுட்டு செஞ்சா உங்களுக்கு என்ன வந்துட போகுது? எத்தனையோ பேர்கள் வாரத்தில் அந்த 5 நாட்களை விட்டு விட்டு சனி ஞாயிறு மட்டுமே நோன்பு நோக்கக்கூடிய நடுத்தர குடும்பவாதிகள் இந்த உம்மத்திலே வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் நோன்பு காலங்களில் நோன்பு நோக்காமல் வெளிப்படையாக பப்ளிக்காக சாப்பிடுகிறார்கள், குடிக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த உம்மத்து ரமலானை வரவேற்பதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், வரவேற்றதற்கு பின்னால் நோன்பு நிற்கப்பட வேண்டும். அதனால்தான் நம்ம தலைப்பு எப்படி பார்க்கிறோம்? ரமலானை வரவேற்பது கடமையா அல்லது அதுல நோன்பு நோற்பது கடமையா? மேலான பெருமக்களே, வரவேற்கக்கூடிய இந்த உம்மத்து ஏறக்கூடிய இந்த நோய் ஒரு 10 வருஷமும் அதிகமா இருக்கு. ஒரு தோராயமா கணக்கு பார்த்தா ஒரு 10 வருஷ காலமாக ரமலானை வசந்த ரமலான் சொல்லணும் தான். ரமலான் முபாரக், ரமலான் பரக்கத், ரமலான் ரஹமத் சொல்லணும் தான். அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் எப்படிப்பட்டது என்றால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று ரமலான் மாதத்தை சிலாயித்து பேசுகிறார். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி கண்ணிய வார்த்தைகள் சொல்வது ஒன்றும் குற்றம் கிடையாது. இங்க சமூகத்தில் ஒரு நோய் என்னன்னா, மேடை போட்டு சொல்வதோடு சரி, அது சொன்னார்களே, அதை கேட்டோமே, அடுத்த ரமலான் முழுக்க நம்ம ஒரு நோம்பாளியாக இருக்கணும் என்ற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் மஹல்லாக்களில் யாருக்கும் வருவது கிடையாது. இவையெல்லாம் இந்த உம்மத்து திருத்திக் கொள்ளப்பட வேண்டும். நோன்பு மாதம் எந்த அளவுக்கு கண்ணியம் என்று சொன்னால், உண்மையிலே ரமலானை வரவேற்பது ஒரு நோட்டீஸ் அடிச்சு அல்லது ஒரு மஹல்லால மேடையை அமைச்சு அல்லது பெரிய பேச்சாளர்களை கூப்பிட்டு அது ஒரு 1 மணி நேரம் சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திட்டு கூட்டத்துடைய முடிவுல சீர்திய லட்டு ஏதோ பூர்த்தியை கொடுத்துட்டு போயிட்டு வா ரமலானை டாட்டா என்று வரவேற்று வீட்டுக்கு போறது கிடையாது. அந்த ரமலானுடைய சிறப்பை என்னவெல்லாம் சொன்னார்களோ வரவேற்ற அந்த நிகழ்வு அத்தனையும் ரமலானுடைய பிறையில கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில்